உறவினர் வாங்கிய கடனுக்காக தனது 7 வயது பெண் குழந்தையை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உறவினர் வாங்கிய கடனை அடைப்பதற்காக கூலித் தொழிலாளி தனது 7 வயது பெண் குழந்தையை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்ற சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத் மாநிலம் சபர்கந்தா மாவட்டத்தை சேர்ந்த கூலித் தொழிலாளி தனது மனைவி மற்றும் 7 வயது மகளுடன் வாழ்ந்து வந்தார். கூலித் தொழிலாளியுடன் அவரது உறவினர் திலீப் என்பவரும் தங்கி வந்திருக்கிறார். திலீப் வேலை செய்த நிறுவனத்தில் சுமார் 1.5 லட்சம் ரூபாயை கடன் வாங்கியிருக்கிறார். அதற்கு கூலித் தொழிலாளியும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக திலீப் மாயமானதால் கடன் கொடுத்தவர்கள் கூலித் தொழிலாளிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அர்ஜுன் என்பவர் கூலித் தொழிலாளியிடம் அவரது பெண் குழந்தையை விற்றால் தூதுவளை, கரிசலாங்கண்ணி, ஆடலோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கடன் தொல்லைகளிலிருந்து தப்பித்து விடலாம் என ஆலோசனை கூறியிருக்கிறார். இதற்கு கூலித் தொழிலாளி சம்மதம் தெரிவித்ததைத் தொடர்ந்து அர்ஜுனுக்கு தெரிந்த ராஜஸ்தானை சேர்ந்த உமீது சிங் என்பவருக்கு 7 வயது சிறுமியை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளனர். பெண் குழந்தையை விற்ற பணம் மூலமாக தான் தனது உறவினர் கடனை அடைத்து இருக்கிறார். இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் அர்ஜுன் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். 7 வயது சிறுமியின் தந்தை மற்றும் சிறுமியை விலைக்கு வாங்கிய உமீது சிங் ஆகிய இருவரும் தலைமறைவான நிலையில் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்னதாக 7 வயது சிறுமி வளர்ந்ததும் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறி கூலித் தொழிலாளியுடன் உமீது சிங் ஒப்பந்தம் போட்டது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே 7 வயது சிறுமியை போலீசார் உமீது சிங் வீட்டிலிருந்து பத்திரமாக மீட்டு தாயிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார்.